இது ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்தும் ஒரு அற்புதமான கதை. ஒரு மாய உலகத்தில் நம் கதையின் நாயகி இனியா எப்படி சந்தேகத்திற்கும் தைரியத்திற்கும் இடையே போராடுகிறாள் என்பதை பார்க்கப் போகிறோம். கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் இந்த பயணத்தில் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மனம் திகட்டப்படும். ஒரு நாள் கதிரவனின் ஒளி மங்கிய வேளையில் கிராமத்தின் அருகே உள்ள காட்டின் நடுவே ஒரு மர்மமாய் ஒலித்துச் செறிந்த குரல் இனியாவை அழைத்தது. அது யார் குரல்? ஏன் அழைக்கிறார்கள்? இனியா என்ன செய்வாள்? யாரா இங்கே? உங்கள் குரல் கேட்கும் நிமிடம் எனக்குள் ஒரு பயம், ஆனால் அதே நேரத்தில் ஒருவித ஆர்வத்தையும் உண்டாக்குகிறது. நீங்கள் யார்? இனியா, நீதான் என்னை தேட வந்தாயா? இல்லையெனில் மாயம் உன்னை இங்கே கொண்டு வந்ததா? நீங்கள் எப்படி என்னை அறிந்தீர்கள்? நான் இங்கே வந்ததற்கு காரணம் கூட என்னிடம் புரியவில்லை. ஆனால் என் உள்ளத்தில் ஒரு வெறுமை உள்ளது, அது மாற வேண்டும். மந்திரவாதி ஒரு மின்மினி புன்னகையுடன் ஒரு மர்மமான தீர்மானத்தை முன்மொழிந்தார். அது ஒவ்வொரு சொற்களாலும் இன்னமும் பெரும் சதுரத்தை கொண்டிருந்தது. உன் வாழ்க்கையில் உண்மை மாற்றத்தை நாடி வருகிறாய், ஆனால் அதற்கு பெரிய விலையை கொடுக்க வேண்டும். உன் தைரியத்தை சோதிக்கிறேன். உனக்குள் இருக்கும் வெளிச்சத்தை மீட்டெடுக்குமா, அல்லது நீயே மாயத்தின் கொடூர சோதனைகளில் தொலைவாயா? நான் தயாராக இருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்ற ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறதே. இந்த கற்களை 3 இடங்களில் வைத்துவிட்டு வா. ஒவ்வொரு இடத்திலும் உனக்கு ஒரு சோதனை எதிர்பார்க்கிறது. வெற்றி பெற்றால் மட்டும் நீ கடைசி சோதனையை சந்திக்கலாம். இனியாவால் 3 சோதனைகளும் முடிந்துவிட அந்த மந்திரவாதி அவளை மீண்டும் சந்திக்கிறார். ஆனால் இப்போது மாயத்தின் காட்சிகள் மாறியிருக்கும். அவன் வெறுமனே ஒரு மந்திரவாதி அல்ல, ஒரு சோதனைக்குரிய உருவம்தான். இனியா, நீ உன் தைரியத்தால் வெற்றி பெற்றாய். ஆனால் உனது கற்றுக்கொண்ட பாடமே உனக்கு அடுத்த உலகத்தை திறக்கிறது. சொல்லு, உன் பயணத்தில் உண்மையான பொருள் என்ன? நானே என் வாழ்க்கையின் மாயத்தை உருவாக்குகிறேன். தைரியம், நம்பிக்கை மற்றும் அன்பு எனக்குள் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். அதுதான் உண்மையான மாயம். இது இனியாவின் முடிவல்ல, தொடக்கம் மட்டுமே. நம் கதையின் இறுதியில் உங்களுக்காக கேள்வி: நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மாயங்களை எப்படி உணர்ந்து கொள்வீர்கள்?